ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு மேங்கோ கேண்டி வந்து செய்ய போகிறோம். அதுவும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வந்துட்டு எல்லா ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு நினைப்பு இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் இந்த பக்கத்தில் இந்த கடைகளில் அப்போ வந்துட்டு இந்த மேங்கோ கேண்டி, மேங்கோ பார் அப்படின்னு விற்பாங்க. எல்லா 90s 80s கிட்ஸோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு இப்போ சம்மர் டைமில் இந்த மாங்காய் சீசன் அப்படின்றதுனால இந்த காயிலையும் செய்யலாம், இல்லைனா இதை மாங்காய் பழமாக இருந்துச்சுன்னா அதுலேயும் செய்யலாம். இப்போ வந்து நம்ம மாங்காய் காய் இருக்கிறதுனால காயில் வந்து செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இதனுடைய டேஸ்ட் எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அது எவ்வளோ வந்து காரம், புளிப்பு, அதுக்கப்புறம் அந்த உப்பு, இது மூணுமே கலந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. அது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நல்ல ஒரு கிளிமூக்கு மாங்காய் வந்து 3 எடுத்துருக்கேன். அதை வந்து நல்ல தண்ணியில் போட்டு கழுவிட்டு முதல்ல வந்து நாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பீஸாக வெட்டிக்கிறேன். இப்போ மேங்கோ கேண்டிக் செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாங்காயோட மேலே இருக்கிற அந்த தோலை வந்துட்டு முழுசாக நீக்கிடணும். ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு மாத்திரம் தான் தேவை. இதே வந்துட்டு பலமாக இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம மாங்காயில் எப்படி செய்யாது அப்படின்றத பார்க்கலாம். இது மேலே இருக்கிற எல்லா தோலையும் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பு மாத்திரம் தான் நம்மளுக்கு தேவை. உங்கள்கிட்ட பீலர் இருந்துச்சுன்னு அப்படின்னா பீலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த தோலை நீக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே அந்த கத்தியாலேயே சீவி எடுக்கிறேன். தோல் எல்லாம் நீக்கியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற பல்ப்பு மாத்திரம் சின்ன சின்னதாக வெட்டி எடுக்கணும். அந்த கொட்டை இருக்கும், அந்த கொட்டையை நீக்கிட்டு மேலே இருக்கிற இந்த தோலை அந்த பல்ப்பு மாத்திரம் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது அது எப்படி செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நாம் செஞ்சு நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும். நம்மளுக்கும் ஒரு மாதிரி இது ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இது காய் அப்படின்றதுனால நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். அப்போ தான் அது வந்து தண்ணியில் வேகிறதுக்கு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி வெட்டுறதுனால இந்த வேக வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் அது வந்து சின்ன சின்ன கடையிறதுக்கும் நல்லா நைஸாக வரும். இப்போ வந்து விறகு அடுப்பில் வந்து நெருப்பு பற்ற வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக கிராமப்புறம் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு விறகு அடுப்பில் செய்கிறோம். அதே நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் எனக்கு கேஸில் அது கூட செய்யலாம். அந்த பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானுமே அந்த தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ தண்ணி சூடாகிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த மேங்கோ சின்ன சின்ன துண்டுகளை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்ல தண்ணியில் கொதித்து நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறம் அது நல்லா நைஸாக கடையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா அதை கலரலாம். இப்படி கலராக வந்துட்டு அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்லா நைஸாக கரையணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நாம் வந்து என்ன பண்ணோம்னா அந்த நாட்டு வெல்லத்தை வந்து நல்லா இடித்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி வச்சிடும். சரி, இதை பொடி மாதிரி நல்லா நுணுக்கி வச்சிடலாம். இதை நல்லா இடித்து நல்லா சின்ன சின்ன பவுடர் ஆகும். அப்போ வந்துட்டு அது இதுவும் வந்து கரையிறதுக்கு நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிடும். இந்த தூள் நாட்டு சக்கரை கூட கிடைக்கும். அது மாதிரி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஒயிட் சுகரை விட இது வந்து நல்லது. அதனால் நான் இது சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து கேஸ் அடுப்பில் செய்கிறதாலும் செய்யலாம். இல்லை நாங்கள் வந்துட்டு இந்த கிராமப்புறத்தில் ட்ரை பண்ணுறதுனால நாங்கள் விறகடுப்பில் செய்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% நல்லா குக் ஆயிடுச்சு. அது நைஸாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சுருந்த அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு இது ரெண்டையும் நல்லா வந்துட்டு அதுவும் கரையணும். கரையிற மாதிரி நல்லா அது கலர் விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் இது எல்லாமே சேரும்போது கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை சின்ன சின்ன துண்டுங்க வந்து கரையாமல் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பருப்பு கடையிற மத்து இருக்குதுங்களா, அதை வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதை அதுக்கு முன்னே நல்லா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு அப்படின்னா கூட அது தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா அதை வச்சு கரையாமல் இருக்கிறத கொஞ்சம் வெந்து அது கொஞ்சம் கட்டியான பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெந்து இருக்கும். ஆனால் அது வந்து கரையாமல் இருக்கும். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்படி கடையும் போது நல்லா நைஸாக வந்து நல்லா ஒரு ஹல்வா மாதிரி நைஸாக பேஸ்ட் ஆகும். அப்போ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நைஸாக கரைஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, யாருனாலும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சம்மர் டைமில் இது கிடைக்கிறது அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனு நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ எல்லாமே அது வந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு மாங்காய் புளிப்பு, அப்புறம் சில்லி பவுடர் வந்து காரம், அப்புறம் உப்பு, இதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, இது 3-4மே கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து அது ஒரு தட்டத்தில் நல்லா தோசை மாதிரி பரப்பி விடணும். அதனால நான் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள் ஃபைனலாக எப்படி வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு. இதை வந்து இப்படியே சாப்பிட்லாம். பட் இருந்தாலுமே இதை வந்துட்டு நல்லா ஒரு 3-4 நாள் வெயிலில் காய வைக்கணும். அதுக்காக தான் இந்த தட்டில் எண்ணெயை தடவி அது மேலே வந்துட்டு நம்ம நல்லா நைஸாக ஒரு தோசை பதத்தில் இதை பரப்பி விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம வந்துட்டு அதில் இந்த தோசை மாதிரி பரப்பி விடும் அகலப்படுத்தி விட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் ஈஸியாக வரும். நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் 2 நாள் போதும். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் கூட எடுத்துக்கும் இது. இப்போ பாருங்கள், இப்போ 2வது நாள் எப்படி இருக்குது அப்படின்னா 80% நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் 3வது நாள் சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. அவ்வளோதாங்க, மேங்கோ கேண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் ஓகேவோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட வெட்டிக்கலாம். நல்லா திருநெல்வேலி அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க
அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு அப்படின்றதுனால ஒரு மாதிரி என் பொண்ணு வச்சிருச்சு. இது வந்துட்டு காரம், இனிப்பு, புளிப்பு 3மே சேர்ந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு பாருங்கள். இது நல்லா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை காளிப்பூலின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வந்து முடிஞ்சு சாப்பிட்டு விறகு போயிட்டுருக்குறோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வீட்டிலேருந்து காடு வந்து கொஞ்சம் பக்கம்தான். அதனால் எங்கள் சைடில் இருக்கிறத மாத்திரம் வேற வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்குறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் காளிப்பூலின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.